பேய் பிசாசுகள் உங்களுடைய ஆடைகளை களைய செய்கிறது. There never was but one person in the Bible that ever tore their clothes off of, and that was a man that was demon possessed. தன்னுடைய வஸ்திரங்களை சரீரத்திலிருந்து களைந்து எரிந்ததாக வேதாகமத்தில் ஒரு நபரை தவிர வேறு எவருமே இருந்ததில்லை. அது பொல்லாத ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனாய் ஆவான். And he comes in a mild form today, like he's social, like he's good, like it's all right. It's cooler weather, and he'll make you cooler if you take off your clothes. இன்றைக்கு அவன் தீவிரமில்லாதவனாக வருகிறான். ஒரு சமூக சேவையின போன்று, ஒரு நல்லவனை போன்று, எல்லாம் சரியாயிருக்கும் ஒன்றை போன்று வருகிறான். அது குளிர்ச்சியான சீதோஷணமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆடைகளை களைந்து விடுவீர்களானால் அது உங்களுக்கு குளுமையாயிருக்கும். முற்றத்தில் மனிதன் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருக்கிறான். அரை நிர்வாணமாக இருக்கிறான். அதை போன்றே ஸ்திரீயும் இருக்கிறார். ஏன் நாய்களுக்கு இருக்கிற மரியாதையை காட்டிலும் ஒருவருக்கொருவர் மரியாதையே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளாக நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? காரியம் என்ன? நான் உங்களை புண்படுத்த முயற்சிக்கவில்லை. அதெல்லாம் பேய் பிசாசுகளின் ஆளுகையினால் தான் என்று உங்களுக்கு கூற முயற்சிக்கிறேன். நீங்கள் உங்களிடத்தில் அதெல்லாம் சரிதான் என்று கூறுகின்ற நயவஞ்சக ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு பொய். ஒரு கோதுமை மணியானது கோதுமையே உண்டாக்கும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாயிருந்தால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. உங்களால் அதை செய்யவே முடியாது. அதற்கு ஒரு அறிவினால் ஆன விசுவாசம் இருக்கிறது. சகோதரன் பிரணாம், நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்று உங்கள் ஜீவியம் கூறுகின்றது. ஆமென்.